உருவாக்கி வைத்தது. அல்லேலூயா. பாருங்க, இதை நாம் கடைபிடிப்பதனால என்ன நமக்கு லாபம்? அப்படிதானே? ஏதோ ஒரு கணக்கு போட்டா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும். அப்படிதானே? ஒரு சூத்திரம் போட்டோம்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும். அப்படிதானே? அப்போ இந்த 40 நாட்களை நாம் பின்பற்றும் பொழுது, கை கொள்ளும் பொழுது, ஐயா ஆண்டவரோடு உறவாடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 238 பக்கம். உபாகமம் 11:18. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் மட்டும் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த 40 நாட்களை நாம் கவனமாக கருத்தாக நாம் வசனங்களை ஆராய்ந்து நாம் கர்த்தருடைய அந்த ஒடுக்க காலம், அந்த தபசு காலங்களில நாம் இருக்கும் பொழுது வானம் இருக்கும் வரைக்கும், ஆமா நம்முடைய நாட்களும் இருக்குமா, நம்முடைய பிதாக்களுடைய நாட்களும் என்ன செய்யுமா இருக்குமா? அப்படிதானே? அப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இந்த 40 நாட்களுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஒழித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசிங்கம்மா. உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் உள்ளங்கால் விரிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும், வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்பிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய். அல்லேலூயா. பாத்தீங்களா? இந்த 40 நாட்கள் ஒடுக்க காலங்களை நம் ஆண்டவரோடு பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் கத்த தருவாங்க. பாருங்க, நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாய ஆபிரகாமை ஒருத்தர் கூட்டார் நம்ம ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமே, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் என்ன செஞ்சு அலைந்து திரி, உன் கால் மிதிக்கிற தேசம்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன். எவ்வளவு அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாத்தீங்களா? அப்போ இது ஒரு சாதாரணமான ஒடுக்க காலம் அல்ல. ஆமா, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். என் அருமை தேவச்சனமே, இந்த 40 நாட்களை நாம் ஆசரிப்பதனால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன? உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற தேசம் எல்லாவற்றையும் கர்த்தர் சுதந்திரிக்கிறதற்கு என்ன கொடுப்பாரா? கிருபை கொடுப்பார். அடுத்ததாக பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். உன்னை என்ன பண்ணுவாரா? விருத்தி அடைய. ஆமா, விருத்தி அடைய என்ன? வர வர பெருக்கமான ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளே நம்மை நடத்தும்படியாக இந்த 40 நாட்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஆசீர்வாதம் விருத்தி அடையணும், ஐயா நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும் அப்படி என்று சொன்னால் அந்த 40 நாட்களும் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? கிருபையாக இறங்க வேண்டும். பாருங்க, அந்த அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் பாருங்க, எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போகும். பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த 40 நாட்கள் அந்த எலியாவுக்கு என்ன செய்கிறார்? நடந்து போவதற்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். என் அருமை தேவச்சனமே, பலனற்று இருக்கிறோமா? சோர்ந்து போய் இருக்கிறோமா? பாடுகளை சகித்துக் கொண்டு இருக்கிறோமா? சோதனைகளை தாங்கிக் கொண்டு விளைகிறோமா? வியாதியோடு இருக்கிறோமா? பலவீனங்களோடு இருக்கிறோமா? இந்த 40 நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபையின் நாட்களினாலே கர்த்தருடைய பர்வதமாகிய அந்த ஒரே பர்வதம் வரைக்கும் நடப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரா? பலன்
கொடுப்பார். ஆமா, அடுத்ததாக பாருங்க, அதான் முக்கியமான செய்தி. ஆமா பாருங்க, உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாமா? கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்கள் சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாட்கள் என்ன செய்தாரா? யாரு? மோசே. அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கமா. நான் என்ன சாப்பிடல? அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். பாத்தீங்களா? அடுத்ததாக அந்த வசனம் இன்னும் கண்டி பண்ணணும்னா உபாகமம் 10:10 இருக்கு பாருங்க, வாசிக்கலாமா? உபாகமம் 10:10 237. 40 நாள் மலையில் இருந்தே கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாய் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய தாய் திருச்சபை செய்ய வேண்டிய வேலை இதுதான். கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல சபையாருக்காக, சபை மக்களுக்காக, ஐயா ஆசபாசமாக இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல 40 நாட்கள் விழுந்து கொடுக்கும் பொழுது, இந்த முறையும் கர்த்தர் மோசேயினுடைய மன்றாட்டை கேட்டு அந்த இஸ்ராயேல் ஜனங்களை என்ன செய்தாரா? அழிக்காமல். என் அருமை தேவச்சனமே, நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய நாசியில் இருக்கக்கூடிய அந்த சுவாசம் ஊதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தாய் திருச்சபையிலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களும் விண்ணப்பங்களும் தான். என் அருமை தேவச்சனமே, இந்த நம்முடைய தாய் திருச்சபையை நாம் அதைத்தான் நம்முடைய தாவீது சொல்லுகிறார், எருசலேமிலும் மகிழ்ச்சியில, என் முக்கியமான மகிழ்ச்சியில நான் எண்ணாமல் போனால் என் வாய் என்ன செய்திருமா? மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். ஆமா பாருங்க, ஆலய காரியங்களிலே நாம் எப்படி இருக்கணும்? முழு மூச்சோடு. ஆமா, ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா இந்த தேசத்துல பொல்லாங்கு தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை மறைப்பதற்கேற்ற பாவங்களை எல்லாம் இந்த தேசம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது, விரும்பி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த தேசம் அழிக்கப்பட வேண்டும், தேச மக்களை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதான். அங்கே மோசே எப்படி இருக்கிறார்? 40 நாட்கள் துறப்பிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு நாம் செய்ய போகிற இந்த உடன்படிக்கை, இந்த மன்றாட்டுகள், கர்த்தருடைய வல்லமையை என்ன செய்ய வேண்டும்? நாடிக்கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் வாக்கியவான்கள். பாருங்க, பெர்னாட்சா என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞர் இருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்னாட்சா கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆமா, அந்த பெர்னாட்சாவுக்கு ஒரு நாள் என்ன வந்துட்டு? நெஞ்சு வலி வந்துட்டு படுக்கையில இருந்து போன் செய்கிறார். யாருக்கு? அவருடைய குடும்ப டாக்டருக்கு.